ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேல்சியமும் அதோட வந்து முட்டையும் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதோட வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கேப்சிகம் வந்து அது குடமிளகாய் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் பெருசாக ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதோட 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வானலில் வந்து எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுப்போம். எண்ணெய் வந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் விடுங்க. கடுகு போட்டு அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதோட பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இதெல்லாம் சேர்த்து வதக்கிங்க. வெங்காயம் நல்லா புதுசாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கிடும். வதக்கிட்டு இதிலே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், இதுக்கு வந்து காரத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த குடமிளகாயும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது வந்து அதிகப்படியான தண்ணி விட வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டாவே உங்களுக்கு வந்து போயிடும். இப்போ குடமிளகாய் நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. தண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த முட்டையெல்லாம் நம்ம வந்து உடச்சி வச்சுப்போம். முட்டை வந்து உங்களுக்கு அளவு கிடையாது. உங்களுக்கு 1 முட்டையோ அல்லது 2 முட்டையோ எவ்வளோ உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துங்க. நான் வந்து 4 முட்டை சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து முக்கால்வாசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன். உடச்சி வச்சுருக்க முட்டையை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்து கிண்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த முட்டை வந்து நல்லா தேங்காய் பூ போட்ட மாரி நல்லா கெட்டி கெட்டியாக இருக்கும். இப்போ இது வந்து அப்படி இப்படி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. திரும்ப மறுபடி கலந்தால் உங்களுக்கு வந்து நல்லா வந்து தேங்காய் திருவி போட்ட மாரி இருக்கும். நல்லா வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க காய் சாப்பிடாத குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதனோட தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். முட்டை பொரியல் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மத்தியானம் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸ்கூலில் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.